நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ளம் கொண்ட வரதராஜ் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். எவ்வளவோ சொல்கிறோம், கேட்க மாட்டாங்கிறாங்கன்னு அரசாங்கமே சொல்லும் அளவுக்கு நெகிழி பயன்பாடு அதிகமாயிட்டு இருக்கு. எடுத்து செல்வது எளிது. நமது பொருட்களை நெகிழி பைக்குள்ள, பிளாஸ்டிக் பைக்குள்ள எப்படி வேணும்னாலும் அடைச்சி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறது சுலபம்னு நாம் போடுற தப்பு கணக்கு. இன்னைக்கு இந்த பிளாஸ்டிக் பைகள் நமக்கு சொந்தமான இடங்கள் தவிர சுயநலம் மற்ற பொது இடங்கள், சாலை ஓரம் எங்கேயும் நீக்கமர நிறைஞ்சிருக்கு. இதன் காரணமாக சுற்றுச்சூழல் மாசடைஞ்சிருக்கு. இதற்கு நெகிழி பிளாஸ்டிக் கேரி பேக்குகளை பயன்படுத்துவோர், அதை முறையாக அப்புறப்படுத்தாதோர் தான் முக்கிய காரணங்கிறத எப்போ உணரப் போகிறோம்? பிளாஸ்டிக் என்ற அரக்கன் அழிவதற்கு 1000 ஆண்டுகளுக்கு மேலாகுங்குது விஞ்ஞானம். இன்னும் 25-30 ஆண்டுகளில் பல நோய்களை உருவாக்கும் பிளாஸ்டிக் என்கிறது மருத்துவ உலகம். ஒரு வருடத்துக்கு 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட உயிரினங்கள் நெகிழி இந்த பிளாஸ்டிக்கினால் மட்டும் உயிர் இழக்கின்றன அப்படின்னு ஒரு புள்ளி விவரம். வரதராஜ் சார், ரோட்டோரங்களில் கிடக்கும் நெகிழி குப்பைகள் அசுத்தத்தை உண்டாக்கி டெங்கு, மலேரியா போன்ற பல நோய்கள் உருவாக காரணமாகிறது. மழை காலங்களில் சாலைகள் வெள்ளக்காடா மாறி தண்ணி வடிய வாய்ப்பில்லாமல் அங்கங்கே தேங்கி நிற்கும். சரி, அப்புறப்படுத்துகிறோம்னு சொல்லி சிலர் தீ வச்சு கொளுத்துறாங்க. அப்படி எரியும் போது டயாக்சின் வாயு வெளியேறுது. புற்றுநோயை உண்டாக்கும் வாயு இது. வம்ப விலை கொடுத்து வாங்குறோம் பார்த்தீங்களா? பிளாஸ்டிக் பயன்பாட்டால் சூழல் கெடுறது மட்டும் இல்லாமல் மண் தன் இயல்பான தன்மையை இழக்குது. புல் பூண்டு சரியா வளர்றதில்ல. நிலத்தடி நீர்மட்டம் உயரமாட்டங்குது. பல விலங்குகள், பறவைகள், உயிரினங்கள் உயிர் இழக்கின்றன. நம் ஆட்கள் அந்த காலத்தில் சாப்பிடும்போது வாழை இலையை பயன்படுத்தினாங்க. இப்போவும் சில பேர் பயன்படுத்துகிறாங்க. தாமரை இலையை பயன்படுத்தினாங்க. ஆலம் இலைகள், சீம பூவரச இலை, பாதாம் இலைகளை ஒன்னோட ஒன்று இணைத்து தச்சு அதில் சாப்பிட்டாங்க. இயற்கை. ஆனால் இந்த காலத்து மக்கள் பிளாஸ்டிக் இலை, பிளாஸ்டிக் டம்ளரு, பிளாஸ்டிக் கரண்டி, தட்டு, தண்ணீர் பாட்டிலு, உணவு பரிமாறுபவர் கையில் பிளாஸ்டிக் கவரு, தலையிலையும் ஒரு பிளாஸ்டிக் கவர்னு எங்கெல்லாம் கூடாதோ அங்கெல்லாம் இந்த பிளாஸ்டிக்கை கொண்டாந்து நிறுத்திட்டாங்க. செயற்கை. வரதராஜ் சார், உங்களுக்கு தெரியும், ஒரு காலத்தில் ரசாயன உரமான யூரியாவை மக்கள்கிட்ட, குறிப்பாக விவசாயிகள்கிட்ட அலுவலர்கள் கொண்டு போய் அறிமுகப்படுத்துறதுக்கு நிறைய சிரமப்பட்டாங்க. ஆனால் அதை பயன்படுத்த ஆரம்பித்த பிறகு அதை கட்டுப்படுத்த முடியல அதே அலுவலர்களால். இப்பப்போ கொஞ்சம் விழிப்புணர்வு உண்டாகி இருக்கு. அதுபோல ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டாதான் நம்மை மட்டுமல்ல, நமது சூழலை மட்டுமல்ல, நமது சந்ததியை, இப்படி எதையுமே பாதுகாக்க முடியும். தரிகட்டு ஓடுறான்னு கிராமத்தில் பெரியவங்க சொல்லுவாங்க. அப்படித்தான் நாம் எல்லாரும் இந்த பிளாஸ்டிக்கை பயன்படுத்துகிறோம். எங்கேயாவது முட்டி மோதி தான் நிறுத்த முடியும். நிப்போமா? இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.